ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செட்டப் அமைஞ்சது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 1091.05 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.99% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 55,912.75 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள். ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து பாசிட்டிவ் வித் சைட்வேஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கூட ஹையர் பாயிண்ட்லேயே க்ளோஸ் வச்சுதுன்னு பார்க்குறோம். இந்த அளவுக்கு தொடர்ந்து ஹையர் ப்ரைஸ்லேயே க்ளோஸ் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நெட்டாக பார்க்கும்போது ஓஐ ரேஷியோ இன்றைக்கி 3% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அடுத்து கால் சைடு இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 31,797 கான்டாக்ட் நியூ ஒய் கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஷார்ட் கோரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,533 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ உள்ளே வந்தாங்களோ அதை விட அதிகமாகவே ஷார்ட் கோரிங் கால் சைடு நடந்ததுனால நெட்டாக பார்க்கும்போது 736 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. இதுவே நீங்கள் புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 49,980 கான்டாக்ட் நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் கவரிங்னு பார்க்கும்போது 12,620 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் நடந்தது. நெட்டாக பார்க்கும்போது 37,360 கான்டாக்ட் புட் சைடு ஷார்ட் கவரிங் கொடுத்துருக்காங்க. இது கால் சைடும் புட் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாகவே புட் சைடு மட்டும்தான் ஓஐ 37,360 கான்டாக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கால் சைடு நெட்டாகவே ஷார்ட் கவரிங்க்கு உள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ரைட்ரு ஒன் சைட் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. புட் சைடு மட்டுமே ஹெவியாக ரைட்டிங் பண்ணிட்டாங்க. கால் சைடு அவங்க ரைட்டிங் பண்ணாமல் அவுட் ஆஃப் த மணியில் போய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் இந்த டேட்டாவை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரலாம். கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 5,54,093 கான்டாக்ட் கால் சைடு ஓயிங் இருக்குது. புட் சைடு பாருங்கள் 4,67,705 கான்டாக்ட் புட் சைடு இருக்குது. இது கால் சைடும் புட் சைடும் ஓய் ரேஷியோ பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 16% ஓய் அதிகம்னு சொல்லி இந்த பாயிண்டில் நமக்கு காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ளே வருவோம். இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ளே பார்க்கும்போது 55,000 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 5,359 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 55,500 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 4,495 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 56,000 கால் ஆப்ஷன்லையும் பாருங்கள் 223 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்த ஆக்டிவ் கான்டாக்ட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க கால் ஆப்ஷன் சைடு மேஜராக ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் தான் போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் புட் சைடு செக் பண்ணி பாருங்கள் 56,000 புட் ஆப்ஷனில் 5,979 கான்டாக்ட் நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 55,500 புட் ஆப்ஷனில் 1,806 கான்டாக்ட் நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 55,000 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 2,905 கான்டாக்ட் நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்ட் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்டில் எல்லாமே ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது புட் சைடு தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கால் சைடு ஷார்ட் கோரிங் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது நம்ம அப்படியே நம்மளோட சார்ட்டுக்குள்ளே வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்த மாதிரியே 56,000 புட் ஆப்ஷனில் அதிகமான ரேட் இருக்காங்க. அதுக்கும் அடுத்தது 55,500 புட் ஆப்ஷன்லையும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுக்கும் அடுத்தது 55,000 புட் ஆப்ஷன்லையும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இன்னொரு டைம் கூட இந்த ஓஐயை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள் 56,000, 55,500, 55,000 புட் ஆப்ஷன். இந்த மூணுலேயுமே புட் சைடு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 56,000 வரைக்குமே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு இறங்கலைன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு டைமு நம்மளோட சார்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். பாருங்கள் 56,000 வரைக்குமே மார்க்கெட் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது 56,000 வரைக்குமே ரேட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் மார்க்கெட்டு இறங்குற மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் கூட அகைன் புல் பேக் எடுத்து நல்லா மேலே போயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 55,000, 55,500, 56,000 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயுமே புட் சைடு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் சைடு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது சேம் அதே 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 55,000, 55,500, 56,000 இது மூணுலேயுமே கால் சைடு ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். இந்த பாயிண்டில் பாருங்கள் 55,000, 55,500, 56,000 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே புட் சைடு ரைட்டர் உள்ளே வராங்க, கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியராக தெளிவாக எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் சைடு அண்டு கால் சைடு எவ்வளோ ஓயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்துக்க முடியுது. அதே நேரத்தில்
இந்த சார்ட்டில் நம்ம ரொம்ப கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இந்த சார்ட்டில் இந்த லெவல் ரொம்ப நல்லா இது யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி மார்க்கெட்டோட அப்டேட், மார்க்கெட்டோட நியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் இதோட ஐடி கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.